எந்த ஒரு படைப்பாளியும் தன்னோட சக படைப்பாளிகளோட கதைகளையோ கவிதைகளையோ பாடல்களையோ சிலாகிச்சு பேச மாட்டாங்க. அது அரிதிலும் அரிது. ஆனால் மறைந்த எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள் கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிற பகுதியில் பல பேரோட கவிதைகளையும் கதைகளையும் சிறப்பாக சிலாகிச்சு எழுதியிருப்பார். அந்த வகையில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் என பன்முகத்திறன் வாய்ந்த ராஜகுமாரன் அவர்களுடைய கவிதையை ரொம்ப அழகாக எடுத்து கையாண்டிருக்கிறாரு. இந்த ராஜகுமாரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓமந்தூரார் முன்னாள் முதல்வர் அவர்களை பற்றிய ஆவணப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற இயக்குனர். விரைவில் ஒரு திரைப்படமும் இயக்க இருக்கிறார். அந்த இயக்குனரோட அந்த கவிதை என்னென்னா, கோடரியுடன் வெட்ட வந்தவன் இலைப்பாரினான் வியர்வை காய அதே மரத்தடியில். எவ்வளோ அழகான கவிதை பார்த்தீங்களா? ஒரு மந்திரி மரம் நடு விழாவுக்கு போயிருந்தாராம். போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா 100 மரக்கன்று கொடுத்து அவரை நட சொல்லியிருக்கிறாங்க. அவரும் நட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துட்டார். ஒரு வருஷம் ஓடி போச்சு. தன்னுடைய பிஏவை கூப்பிட்டு, தம்பி அங்கே ஒரு 100 மரம் நட்டுட்டு வந்தோமே, இப்போ எத்தனை மரம் முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பிஏ சொன்னாராம், ஐயா 101 மரமும் இல்லாமல் போயிடுச்சியா, ஒரு மரமும் முளைக்கல அப்படின்னாராம். மந்திரிக்கு ஒரே ஷாக்கு. என்னது 101 மரமா? என்னையா சொல்கிற? நம்ம நட்டது 100 மரம் தானே அப்படின்னாராம். ஐயா நாம் நட்டது 100 மரம், ஆனால் ஏற்கனவே அந்த இடத்துல இந்த ஆலமரத்தை வெட்டிட்டு தான் அங்கேயே மரநடு விழா நடத்தணும், அதனால் 101 மரம் தானே அப்படின்னாராம். ஆமாங்க, இப்படித்தான் மரக்கன்றுகளை நேசிக்கிற மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரங்களை நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான கவிதையை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்த நேசமிகு ராஜகுமாரன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவருடைய பல கவிதைகள், சிறப்பான கவிதைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த கவிதை நிழல் அப்படிங்கிற தலைப்பில் இணையத்தில் குறும்படமாகவும் இருக்குது. யூடியூப்பில் பாருங்கள். பார்த்துட்டு அவருக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.